அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் 21ஆம் தேதி முதல் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த வாரத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் உறுதியாகவே மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4 நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் பெறுகிறாருங்க. ராசியின் நாதர் மிக வலுவாக வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் தாய் வழி உறவு முறைகள் வலுப்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் மீளவே முடியாத பிரச்சனை என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பெயர் புகழ் அதிகரிப்பதோடு செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையிலும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய திறமைக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உறுதியாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. எதை செய்தாலும் நேர்மையான குணத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை தகர்த்தறிந்து நன்மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்க போகிறது. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சிரமங்கள் விலகும். நீதிமன்ற வழக்குகள், பிரச்சனைகள் போன்றவை இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். தாய்வழி உறவு முறைகளில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வும் ஒற்றுமையும் பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை திடீரென சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான குருவார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் உறுதியாக உங்களை தேடி வரும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடியே இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு விரயத்திலும் கேது யோகஸ்தானத்திலும் இருக்கிறார். நிழல் கிரகமான ராகு கேதுவிற்கென தனியாக ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது. அந்த வகையில் பார்க்கும் போது விரயஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய ராகு ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறார். அதே வேளையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க கேது. ஏனென்றால் சூரியன் மற்றும் கேது 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது கேது மற்றும் சூரியன் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும். மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல வருமானமும் நிதி சார்ந்த உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை யோகஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் சூரியனும் வீற்றிருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. கடன் சார்ந்த நெருக்கடிகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை தகர்த்தெறிவதோடு இந்த தருணத்தில் திடீரென பல புதிய வாய்ப்புகள் காத்திருக்கும். மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை, கடன் சார்ந்த தொல்லை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் மீளவே முடியாது, இதற்கான தீர்வே இல்லை என்று நினைக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை என்று உணரக்கூடிய வகையில் உங்களது அனுபவபூர்வமாக பல நல்ல மாற்றத்தை சூரியன் மற்றும் கேது, ராசியின் அதிபதியான குரு போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுப்பதோடு விரயத்தில் ராகு அமர்ந்திருந்தாலும் சுப விரயங்களையும், குறிப்பாக 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஜென்மத்தில் சனி இருந்தாலும் கூட திருமணம், புத்திரபாக்கியம் போன்றவற்றில் உறுதியாகவே தடை ஏற்படுத்த மாட்டார். எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட மீனராசிக்காரர்கள் நன்மை நிறைந்தவையாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அற்புதமான வாய்ப்புகளும்
சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக சனியின் அமைப்பு இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் இருந்தாலும் பாக்கியத்தின்படி விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த அமைப்பு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் பல வகையில நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் விரைவாகவே இந்த தருணத்தில் சனியின் அமைப்பால் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு, உள்நாட்டில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம், வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அரசு துறை அல்லது தனியார் துறையில் பணியாற்றினாலும் துறை ரீதியான வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் சப்தமத்தில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக வலம் வருவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, ரியல் எஸ்டேட் துறை மற்றும் பல்வேறு வகையான பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அலைச்சல் அதிகரித்தாலும் உறுதியாக காரிய வெற்றியும் மனநிறைவும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான பல நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். இதை உறுதி செய்யக்கூடிய வகையில் 5ல் சுக்கிரனும் 5ல் அவருடன் இணைந்து புதனும் வலம் பெறுகிறார். புத சுக்கிர யோகம் நிறைவாக கிடைப்பது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரும். ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியும் ராசியின் நீச்ச அதிபதியும் சுபத்துவ பாதையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ல் அமர்ந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்ப்பது மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி நிறைவாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றமும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியும் நிச்சயமாக உண்டு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை எளிதில் பெற்றுத்தரும். அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புத சுக்கிர யோகம் நிறைவாக கிடைப்பதால் இரட்டிப்பு நன்மை நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயமாக கைகூடும்.